பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தினார். ஆமென். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம கொடுத்த வாக்குறுதியின்படி அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்தார்ல, எத்தனை அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து அவர் நம்மை ஆசீர்வதிச்சார் இல்லைங்களா? அதை நினைத்து நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 103 சொல்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவன் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அவர் எத்தனை நன்மை செய்திருக்காருல்ல. இந்த மாதம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து அதிசயமாய் அற்புதமாய் நம்ம வழி நடத்தினார் இல்லை. இந்த மாதம் கூட பார்த்திங்கன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் வாக்குத்தத்தை நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்ய முடிக்கும் வரைக்கும் அவர் சொல்கிறார், நான் அவனை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படி நானும் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளையும் நம்முடைய குடும்பத்தை நினைத்து நம்மை ஆசீர்வதிச்சாரு. நல்ல சமாதானம் கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுத்தாரு. எந்த தீங்கு எந்த பொல்லாப்பு நம்மை அணுகாதபடிக்கு அவருடைய ரத்த கொட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொண்டாருல்ல. எத்தனையோ சகல உபகாரங்கள் செய்த தேவனை நம்ம இன்றைக்கி மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எத்தனை நன்மைகள் செய்திருப்பார், அதிசயங்கள் செய்திருப்பார். நம்ம நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமான காரியங்கள்லாம் செஞ்சுருப்பார் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் சமாதானத்தினால் நிரப்பி நம்முடைய தரித்திரங்களாம் மாற்றி ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தினாரே, நமக்கு சுகத்தோடு பாதுகாத்தாரே. அதை நினைத்து நம்ம தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே இதோ இந்த மாதம் முழுவதும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படி ஆண்டவரே சப்பனை நினைத்து எங்களை ஆசீர்வதிச்சிங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு நல்ல பேலன்ஸ் சுகத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பாதுகாப்பு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அதனால் தாவீது சொல்கிறது வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுதும் நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக, அற்புதங்களுக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.